ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பரோட்டா, சப்பாத்தி, பூரி கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் எடுத்தாலும் இதே அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டையை 2-3 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்னா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புதினா சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே வாசனை கிடைக்கும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். சால்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.